நல்ல ஸ்மெல்ல வருதுமா. என்னம்மா சமைச்சிட்ருக்க? இதுவா? இது சன்னா பிரியாணி சமைச்சிட்ருக்கேன். சன்னானா எப்படிம்மா பண்ணீங்க? எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்கு நான் 1 கப்பு கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுருந்தேன். அது ஒரு 200 கிராம் இருக்கும். அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு 6 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். அம்மா, இது ஹெல்த்தி ஃபுட் தானே? ஆமாடா செல்லம், இது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான். ஓகே, இது 6 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம 1 கப்பு பிரியாணி அரிசியை நம்ம ஒரு 20 மினிட்ஸ் நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இது இடையில் ஒரு வெங்காயம், அப்புறம் தக்காளி, என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதையும் நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 6 விசில் வந்துடுச்சு. இதில் நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏரெலாம் போன அப்புறமா நம்ம திறந்து பார்த்துக்கலாம். திறந்து பார்த்து கடலை வெந்திருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுப்பில் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பிரியாணி மசாலா இருக்குல்ல, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்ல ரெட் கலரில் வரணும். இதில் வெங்காயம் ஈஸியாக வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட போகிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ரா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் 1 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், அப்புறம் 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இவ்வளவும் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம அவிச்சு வச்சுருந்தோம்ல கடலை, அந்த கடலையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம கடலை அவிக்கும் போது ஒரு 3/4 பங்கு தான் நம்ம அவிச்சிருக்கணும். நம்ம ஃபுல்லாக அவிச்சோன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால் ஒரு 3/4 பங்கு, ஒரு 75% இல்லை 80% அவிச்சாலே போதும். நம்ம தண்ணி சேர்க்கலாம். இதில் நம்ம அரிசி ஊற வச்சோல, அதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கடலை அவிச்சோல தண்ணி, அதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நான் பச்சை தண்ணியாக நான் எதுலேயுமே சேர்க்கலை. அரிசி ஊற வச்ச தண்ணியும் கடலை தண்ணியும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இனி இது நம்ம மூடி போட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அப்போ இனி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு கொதி நல்லா தண்ணி கொஞ்சமாக வற்றி வரட்டும். வற்றி வந்த அப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம தம் போட வேண்டியதான். ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே இதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு மேலே கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக நெய்யும் மட்டும் ஊற்றி மூடி வச்சு தம் போட்டுக்கலாம். ஒரு நல்ல ஸ்மெல்லு வருதுமா. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது நான் லஞ்ச் பாக்ஸுக்கு தான் ரெடி பண்ணேன். அம்மா முடிச்சிடுச்சாம்மா? ஃபினிஷ் ஆயிடுச்சு தானே? லைக் பண்ணுங்கள்,
காமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.